நமக்கு முன் இருக்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு சவால் விடுகிற எத்தனை சம்பவங்கள், சூழ்நிலைகள், மனுஷர்கள். ஆண்டவர் சொல்ற, காலின் கீழே போட்டு மிதிச்சு தள்ளு. உனக்கு கொடுத்திருக்கிற பவர் எடுத்து உபயோகி. நீ உன்னை மனுஷனாக பார்க்காத, நீ உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியாக பாரு. உனக்குள்ளே இருக்கிறது தெய்வத்துவத்தின் பரிபூரணம். கிறிஸ்து சரீர பிரகாரமாக உனக்குள்ளே இருக்கிறார். இது பௌதிக சரீரம் அல்ல, இது ஆவியின் சரீரம். இந்த வல்லமையை எடுத்து நீ உபயோகப்படுத்து. என்னை ஒன்று செய். ஒரு வியாதி வரும்போது அது என்னை ஒன்று செய்யாதுன்னு சொல்லு. இது கிறிஸ்துவின் சரீரம், இதை ஒரு வியாதி ஜெயிக்கவே முடியாது என்று சொல்லு. உன் விசுவாசத்தை அறிக்கை பண்ணு. அது சத்தியம், அது தேவ சிந்தை, அது ஆவியின் சிந்தையை எடுத்துக்கொள். தேவ வல்லமை எடுத்து உபயோகப்படுத்து. உனக்கு ஒரு இக்கட்டு நேரத்தில் நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார், தெய்வத்துவத்தின் பரிபூரணம் அவரோட வல்லமை முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த சூழ்நிலை என்னை பாதிக்க போகிறதே அல்ல என்று நீ எடுத்து அவருடைய வார்த்தை எடுத்து உபயோகப்படுத்து. நீ மறுரூபம் அடைவ. அவருடைய வல்லமை உனக்கு கிடைக்கும் பரிபூரணமா. உன் சூழ்நிலைகளை நீ ஜெயிப்பாய். இந்த வார்த்தைகள் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? உன் கையில 100 ரூபாய் இருந்தா எடுத்து செலவு பண்றல்ல. இது 100 ரூபாயை விட எவ்வளவோ பெருசு. நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் உலகத்தில் உனக்கு மேன்மையான பொன் வெள்ளி எதுவும் இதற்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அவ்வளவு விலையேறப்பட்ட பொன் வெள்ளியை கொண்டு ஒரு சூழ்நிலை நீ மேற்கொள்ள முடியாது. சொல்றாங்கல்ல, 1 லட்சம் கொடுத்து கட்டில் வாங்கினான், தூக்கத்தை வாங்க முடியுமான்னு சொல்றாங்கல்ல. உலகத்தானே சொல்றான். அப்படி உலகம் தரக்கூடிய உனக்கு நிம்மதி கிடையாது. உனக்கு முன்பு நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் நாளைக்கு என்ன என்பது உனக்கு தெரியாது. சூழ்நிலைகள் பாதிக்கப்படுகிற ஒரு மனுஷனாக இனி வாழ வேண்டாங்கிறதான் தேவ சித்தம். நீ பலனடைந்து கொள். உன்னுடைய பலவீனத்தில், உன்னுடைய சிந்தையில் நீ பலவீனப்பட்டு போயிருக்கிறார். என்னுடைய சிந்தையை எடுத்துக்கொண்டு நீ பலனடைந்து கொள். உனக்குள் இருக்கிறது கிறிஸ்து. கிறிஸ்துவின் மரணத்தை உயிர்த்தெழுதல ஒவ்வொரு சூழ்நிலை நீ ஆதாயப்படுத்து. நான் அல்ல, கிறிஸ்து என்னில் இருக்கிறார். இந்த உலகம் கிறிஸ்துவை ஜெயிக்க முடியாது. அவர் மரணத்தையே ஜெயித்தவர், பாதாளத்தையே ஜெயித்தவர், மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோல்களை உடையவர். அவர் எனக்குள்ளே இருக்கிறார். எனக்கு அழிவு கிடையாதுன்னு சொல்லு. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீ என்னப்பா இவ்வளவு உபத்திரத்தின் மத்தியில் இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஆண்டவர் என்ன இப்படி சிந்திக்க சொல்லி இருக்கிறாரு. பிசாசு சிந்திக்க விடாம தடை பண்றான். கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி நம்ப முடியாத, மனதை மாற்ற முடியாதவர்களுக்கு அது பிரகாசமாய் இருக்காது. இப்பிரபஞ்சத்தின் தேவன் பிசாசு அவர்கள் சிந்திக்க விடாத படிக்கு, தேவ சிந்தையின்படி தங்களுடைய சிந்தையை மாற்ற முடியாத படிக்கு அவருடைய மனதை குருடாக்கி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறான். ஏன் இருக்கணும்? ஏன் சஞ்சலப்படணும்? கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு நான் எதுக்கு சஞ்சலப்படணும்? எல்லாம் அவர் நிறைவேற்றியதற்கு பின்பு அந்த லாபத்தை எடுத்து நாம் பயன்படுத்தணும். அதில் என்னுடைய மாறுதல் என்ன? நான் மனுஷனா இருந்தவன் ஆவிக்குரிய ஜீவனாக மாறி இருக்கிறேன். அதை நம்பணும். உன்னதத்தில் இருக்கிறேன், நம்பணும். நான் எங்க உன்னதத்தில் இருக்கேன்? நான் பூமியில தானே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீ ஆவியின் சிந்தையில் மாறுகிறதற்கு உனக்கு சந்தேகம். உன்னால விசுவாசிக்க முடியல. விசுவாசிக்கிறவன் தான் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஆபிரகாம்ல அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம். அவருக்கு இருந்த சூழ்நிலை மகா கொடிய சூழ்நிலை. 100 வயசாகுது. தேவனுடைய வார்த்தை ஒன்றுதான். அவருக்கு எல்லாம் ஒரு நிந்தையும் அவமானமான அந்த சூழ்நிலையின் மத்தியில் அவர் எப்படி ஜெயம் கொள்ளுகிறார்? ரோமர் 4வது அதிகாரம், ரோமர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனம், 18வது வசனத்திலிருந்து. ரோமர் 4வது அதிகாரம் 18. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏது இல்லாதிருந்தோம். அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் மைண்டை மாத்தினான். பிசாசு மைண்டை மாற்ற முடியாதபடிக்கு உன் பிரச்சனை இவ்வளவு இருக்கு, உன் சூழ்நிலை இப்படி இருக்கு, இந்த சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு நொந்து 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 செத்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு இரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் இருக்கும். இது தேவனுடைய வார்த்தை. அதை சிந்தையை உன்னுடைய சிந்தையாக மாற்று. இப்பொழுது உன்னுடைய சூழ்நிலை உன் திராணிக்கு மனுஷ சிந்தை, மனுஷ பலன், மனுஷ திராணிக்கு மிஞ்சி நிற்கும் பொழுது தேவ சிந்தையை எடுத்துக்கொண்டு தேவன் என்ன சொன்னாரோ அது நடக்கும்.
அது நிறைவேறும். சூழ்நிலை வேறு விதமாக இருக்கும், அதை பற்றி கவலைப்படாத. சூழ்நிலையை ஒன்னால மேற்கொள்ள முடியாது, சூழ்நிலையை தேவ சிந்தையை கொண்டு மேற்கொள்ள முடியும். அவர் அதைத்தான் செஞ்சிருக்கிறார். 19வது வசனம், அவன் மனதை மாற்றுகிறதில், அதாவது விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. மனுஷ சிந்தையை நீக்கிவிட்டு தேவ சிந்தையை எடுத்துக்கொண்டு தேவன் சிந்திக்கிறது போல சிந்திக்கிற காரியத்தில் அவன் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் அதை செஞ்சான். ஆபிரகாம் செய்தார். அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். மாம்ச சிந்தையை அழிச்சிட்டான். தன்னுடைய சரீரம் செத்து போச்சுது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சுது. இது மாம்ச சிந்தையில் அதோட சாப்டர் முடிஞ்சது. ஆனா ஆவியின் சிந்தை வேற, தேவ சிந்தை வேற. உன் சந்ததி இப்படி இருக்கும். அப்போ இவர் என்ன பண்றாரு, தனக்கு முன் இருக்கிற கோலியாத்து போன்ற ராட்சசனை அவர் தேவ சிந்தையால முறியடித்து அவர் வல்லவனாக மாறுகிறாரு, மறுரூபம் அடைகிறாரு. இதுதான் தேவனுக்கு முன்பாக நீதி. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவ சிந்தையை எடுத்துக்கொள்ளுகிறதுக்கு அவனுக்கு சந்தேகமே கிடையாது. பௌதிக சூழ்நிலைக்கு விரோதமாக தேவனுடைய வார்த்தை இருக்கும், தேவ வார்த்தைக்கு விரோதமாக பௌதிக சூழ்நிலை இருக்கும். பௌதிக சிந்தை சூழ்நிலைக்கு ஏற்ப இருக்கும், அந்த சூழ்நிலைக்கு விரோதமாக தேவனுடைய சிந்தை இருக்கும். இப்போ நீ தேவனுடைய சிந்தையை எடுத்துக்கொண்டு உன் பௌதிக சிந்தை உன் சூழ்நிலைக்கு விரோதமாக நீ அந்த சிந்தையை தரித்து கொள்ளு. அதுதான் நடக்கும். இது அல்ல, காண்கிறது நடக்காது. அவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரோ அதுதான் நடக்கும். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை 21 நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, அப்படின்னா மைண்ட மாத்துறாரு. முழு நிச்சயமாய் நம்பி என்றால் மாம்ச சிந்தையை அழித்து தேவனுடைய வார்த்தையை தன்னுடைய சிந்தையாக மாற்றி இருக்கிறார். மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறார், பிசாசை துரத்தி இருக்கிறாரு. நம்பி தேவனை மகிமைப்படுத்தி, இதுல தான் தேவனை மகிமைப்படுத்துறது. விசுவாசத்தில் வல்லவனானான். தேவ சிந்தையை எடுத்துக்கொள்ளுகிறதுல பலவீன மனுஷன் பலனுள்ள ஆவிக்குரிய ஜீவனாக மாறுகிறான். ஆகையால் அது அவனுக்கு நீதி. இவன் நீதிமான்னு தேவன் சொல்றாரு. நீதியாக எண்ணப்பட்டது, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரம் அல்ல. அந்த கதை ஏதோ ஆபிரகாம் கதையை நம்ம வாசிக்கிறோம், அது ஆபிரகாமுக்கு நடந்தது என்பது அல்ல, அது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி நீ உன்னுடைய மாம்ச சிந்தையை தூக்கி தூர போட்டுட்டு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிற ஆவியின் சிந்தை, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, நான் யாரு, இயேசு கிறிஸ்துக்குள் நான் யாரு, இப்ப நான் மனுஷனா, இப்ப நான் ஆவிக்குரிய ஜீவனா, நான் எனக்குள் இருக்கிறேனா அல்லது கிறிஸ்து எனக்குள் இருக்கிறாரா, தெய்வத்துவத்தின் வல்லமையின் பரிபூரணம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதா, அந்த பரிபூரணத்தை எடுத்து நான் பயன்படுத்த வேண்டுமா என்கிற ஆவிக்குரிய சிந்தையை நீ தரித்து கொள்ளு. இது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கு, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பும் பொழுது அவரோடு கூட நாம் எழுப்பப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டு உன்னதத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அது தேவ சிந்தை, அது நடந்த உண்மை, சத்தியம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவருடைய மரணம் நம்முடைய மனுஷ சாயலின் அழிவு, அவருடைய உயிர்த்தெழுதல் தேவ பிள்ளையாகிய ஆவிக்குரிய ஜீவனின் ஆவியாக உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இதை நம்பு, இதை உன் சிந்தையாக மாற்று. அதைத்தான் சொல்றார், உன் மைண்டை மாற்று. பிசாசு உன் மைண்டை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறான்ல, பிசாசு கையில் உன் மைண்டை, உன் இருதயத்தை வித்துட்டு நீ உலகத்தில் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? உன் சிந்தையை கொண்டு உன்னுடைய வல்லமை, உனக்கு என்ன வல்லமை இருக்கு? உன் சூழ்நிலை உனக்கு மிஞ்சிதான் இருக்கும். தேவன் அப்படித்தான் சூழ்நிலை வச்சிருப்பாரு. அவருடைய சிந்தையை எடுத்து ஜெயிக்கணுங்கிறதா அவருடைய சித்தம். அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அவருடைய சிந்தையை நீ ஆயுதமாக தரித்து கொள்ளணும். நீயும் உன் பிதாக்களும் அறியாத மன்னாவினால் அவர் உங்களை போஷித்தார், உன்னை சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்தி. அவர் சூழ்நிலை அப்படித்தான் இருக்கும். சிறுமை கிடையாது, பசியும் கிடையாது. அவருடைய சிந்தையை எடுத்து நான் ஜெயிக்கிறதற்கு, நான் ஆவியில் மறுரூபம் அடைகிறதற்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவில் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையில் அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை விசுவாசித்து தேவ சிந்தையை தரித்து கொள்ளுகிறவன் நீதிமான்.
அவன் பலவான் ஆவான், அவன் நீதிமான் ஆவான், அவன் நித்தியத்துக்குள்ள பிரவேசிப்பான். தேவ சிந்தையை எடுத்துக்கொள்ள முடியாம மனுஷ சிந்தையில் வாழ்கிறவர்கள், மனதை மாற்ற முடியாதவர்கள், மனுஷ சிந்தையில் வாழ்கிறவர் தேவனுக்கு முன்பாக பாவி. அவங்க பாவம் செய்யணுங்கிற அவசியமே இல்லை. அவர்களுக்கு குறிக்கப்பட்ட இடம் பாதாளம். நீ தேவ சிந்தை எடுத்துக்கொண்டு நீ விசுவாசியாகி, நீ விசுவாசிக்கிறவனாகி, அவருடைய சிந்தை தேவ பலனை எடுத்து நீ உன்னை மறுரூபப்படுத்தி நீ பரலோகத்து போகிறதற்கு நீ விசுவாசிக்கிறவனாய் இருந்தால் தேவனுக்கு முன்பாக நீதிமான், நித்திய ராஜ்யம், நித்திய ஜீவன் உனக்கு. அவருடைய சிந்தையை எடுத்துக்கொள்ளாமல் சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்டு மனுஷ சிந்தையில் இருக்கும்படியாக பிசாசுக்கு உன் இருதயத்தை விற்று போட்டாயானால், உன் மனதை விற்று போட்டாயானால், நீ மாம்ச சிந்தையில் நொந்து கொண்டு இருப்பாயானால், இந்த உலகத்தில் நீ நொந்து கொண்டு இருக்கிறது மட்டுமல்ல, அது பாவம். இந்த பாவத்தோடு கூட உனக்கு குறிக்கப்பட்ட இடம் பாதாளம். இந்த பாதாளத்துக்குள்ள கொண்டு போய் விடுகிறதற்கு தான் இன்றைக்கு பிசாசானவன் கிறிஸ்துவை நம்புகிறவருடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே, நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். எத்தனை வருஷம் இப்படிப்பட்ட உளையான சேற்றில் இருக்கிறது? எத்தனை வருஷம் இந்த பயங்கரமான குழியில் இருக்கிறது? ஒரு நிம்மதி உள்ள ஒரு வாழ்க்கை, சந்தோஷம், சமாதானம், இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை, அதை தேடி ஓட வேண்டாமா? ஒரு சூழ்நிலை ஜெயிக்கிறதற்கு நம்ம கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? தெய்வத்துவத்தின் பரிபூரணமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே. சரீர பிரகாரமாக நமக்குள் வாசமாயிருக்கிறது. சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் சம்பூரணமாயிருக்கிறீர்கள். இந்த சம்பூரணத்தை எடுத்து பயன்படுத்த வேண்டாமா? இதை பயன்படுத்த முடியாதபடிக்கு நம்முடைய மனதை பிசாசுக்கு விற்று போடணுமா? பிசாசு பெரியவனா? நமக்கு இந்த அந்தஸ்தை கொடுத்த கிறிஸ்து, நமக்குள் வாழ்கிற கிறிஸ்து பெரியவரா? இதோ தேவாலயத்தை விட பெரியவர், சாலமோனை விட பெரியவர், யோனாவை விட பெரியவர். அவரை விட பெரியவங்க இந்த உலகத்துல யாரும் கிடையாது, எதுவும் கிடையாது. எந்த மானிமெண்ட்டும் கிடையாது, எந்த மனுஷனும் கிடையாது, எந்த பக்திமானும் கிடையாது. அவர் நமக்கு கொடுத்திருக்கிறது. பரலோகம் போகிறவன் தன்னுடைய சிந்தையை மாற்றுகிறவன், அவன் மறுரூபம் அடைவான். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறவன். சிந்தையை மாற்ற முடியாதவன், விசுவாசிக்காதவன் இந்த உலகத்தில் துக்க வாழ்க்கை வாழ்ந்து பாதாளத்திற்குள் போவான். இந்த மார்க்கத்தை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். எத்தனை காலம் நம்முடைய சிந்தையை பிசாசுக்கு விட்டு போடணும்? நாம் பரலோகம் போக முடியாதபடிக்கு, சிந்தையை மாற்ற முடியாதபடிக்கு வஞ்சகம், வஞ்சகம் உலகம் முழுவதும் வஞ்சகத்திற்குள் இருக்கு. லௌகிக ஞானம் அது வஞ்சிக்கும். அது இந்த உலகத்தின் பாரம்பரியத்துக்குரியது. அது கிறிஸ்துவோடு வேர்கொள்ளுகிற காரியம் அல்ல. கிறிஸ்துவின் மரணத்தோடு வேர்கொள்ளுகிற காரியம் அல்ல. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோடு வேர்கொள்ளுகிற காரியம் அல்ல. அது பாரம்பரிய சபைகள், ஸ்தாபனங்கள் சொல்லப்படுகிற காரியங்கள் கிறிஸ்துவோடு வேர்கொள்ளுகிற காரியம் அல்ல. உன் மனுஷ சிந்தையை மாற்றவே மாற்றாது. கர்த்தர் சொல்லுகிறது, கர்த்தருடைய பாதத்துக்கு போடும். கர்த்தருடைய பாதத்துக்கு வழி நடத்துகிற உபாத்தியாக செயல்படுகிறோம். யாரும் யாருக்கும் போதகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருடைய பாதத்துக்கு போகணும். அந்த ஜீவ நதியில் இருந்து எல்லாம் கற்பிக்கப்படும். அவர் சொல்லிக் கொடுப்பார். மனுஷனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சுயாதீனத்தில் நிலைத்திருக்கணும். கர்த்தருடைய பாதத்துக்கு போங்க. நம்முடைய மனதை பிசாசுக்கு விற்று போட்டது போதும். இனி கர்த்தர் நம்மை சொந்தத்துக்கு கரையம் பண்ணி இருக்கிறார். கல்வாரி சிலுவையின் மரணம், உயிர்த்தெழுதல் மூலமாக அவருடைய பெயருக்கு பட்டா போடப்பட்டது. நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். விசுவாசிங்க, அதான் மகிமை. மனுஷ சிந்தை அழிச்சிட்டு அவருடைய சிந்தையை எடுத்துக்கொள்ளுங்க. உலகத்தில் உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம், இளைப்பாறுதல், தேவனை மகிமைப்படுத்துவீங்க. இப்போ இருந்தே பரலோகத்துக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ உன்னதத்தில் இருக்கிறோம். அந்த பரலோக வாழ்க்கை இப்பொழுதே அனுபவிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்படிப்பட்ட மேலான பாக்கியத்தை இயேசு கிறிஸ்துக்கள் நாம் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் நாம் மனதை மாற்ற முடியாதபடிக்கு நம்மை வஞ்சித்து வச்சிருக்க உண்ட கட்டுகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை அடைங்க. அவர் பாதத்துக்கு போங்க, தூக்கி தூர எறியுங்க. அவரை விட பெரியவர் ஒருத்தரும் கிடையாது. ஒரே வாய்ப்பு,
நழுவ விட்டுறக்கூடாது. அவரை பற்றி கொண்டு செடியோடு கொடியாக மறுரூப வாழ்க்கைக்குள் பிரவேசிங்க. ஆமேன், ஆமேன்.